ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரிய கூட்டங்கள் போன்ற நிகழ்வுகளை கொரோனா மூன்றாவது அலை பரவலுக்கு வழிவகுக்கும் எய்ம்ஸ் இயக்குநர் தகவல். நாமக்கல் அருகே நீட் தேர்வு எழுதிய பள்ளி மாணவி மாயம். காவல் நிலையத்தில் பெற்றோர் கொடுத்த புகாரால் பரபரப்பு. புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி நாடு தழுவிய முழுவடைப்பு போராட்டம் நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. அரசு செயல்பாடுகளை முடக்குவோம் எனவும் எச்சரிக்கை. புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு பூஜை. கோவில் வாசலில் நின்று தரிசனம் செய்த பக்தர்கள். புதுக்கோட்டை அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கிய நீரில் முழுகி பெண் டாக்டர் பலியான சம்பவம். மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. முன்னாள் ராணுவ வீரருக்கு 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் கனிம வளத்துறை அதிகாரி என கூறி மிரட்டி பணம் பறித்த போலி நிருபர் கைது செய்து சிறையில் அடைப்பு. தமிழக சிறைகளில் தண்டனை பெற்று மேல்முறையீடு செய்ய முடியாமல் இருக்கும் நபர்களுக்கு சட்ட உதவி அளிக்க நடவடிக்கை. அறிக்கை தாக்கல் செய்ய அளிக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக இன்று பதவியேற்கிறார் ஆர்.என். ரவி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட உயர்நீதிமன்றங்களில் காலியாக உள்ள தலைமை நீதிபதி பணியிடங்களில் நியமனம் செய்ய நடவடிக்கை. 8 பேரின் பெயர்களை கொலிஜியம் பரிந்துரை. பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் மேலும் நீட்டிப்பு. அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது மத்திய அரசு. கால்பந்தாட்ட ஜாம்பவான் பீலேவுக்கு மீண்டும் உடல்நிலை பாதிப்பு. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. விரிவான செய்திகள். பெரிய கூட்டங்கள் போன்ற சூப்பர் பரவலுக்கு வழிவகுக்கும் நிகழ்வுகள்தான் மூன்றாவது அலையை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கலாம் என்று எய்ம்ஸ் இயக்குநர் ரந்தீப் குலேரியா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கொரோனா மூன்றாம் அலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய நோய் தடுப்புக்கான தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் கொரோனா பணிக்குழு தலைவர் டாக்டர் என்.கே. அரோரா, எதிர்வரும் பண்டிகை காலங்களில் மக்கள் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை கடைபிடிப்பதை பொறுத்தே மூன்றாம் அலை அமையும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது கொரோனா பரவல் குறைந்து வருவதாக கூறிய எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா, இருப்பினும் வர இருக்கும் பண்டிகை காலம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பெரிய கூட்டங்கள் போன்ற சூப்பர் பரவலுக்கு வழிவகுக்கும் நிகழ்வுகள் ஆகியவைதான் மூன்றாவது அலையை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கலாம் என்று தெரிவித்தார்.
நாமக்கல் அருகே நீட் தேர்வு எழுதிய பள்ளி மாணவி காணவில்லை என காவல் நிலையத்தில் பெற்றோர் கொடுத்த புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த செந்தில் பாண்டியன் என்பவரின் மகள் ஸ்வேதா ராசிபுரம் தனியார் பள்ளியில் +2 முடித்து கடந்த வாரம் நடைபெற்ற நீட் தேர்வு எழுதி முடித்திருக்கிறார். இந்நிலையில் வீட்டில் இருந்த இவர் இன்று காலை முதல் காணவில்லை என அவரது தந்தை செந்தில் பாண்டியன் நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியை தேடி வருகின்றனர். மாணவியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வு எழுதிய நிலையில் மாணவி ஒருவர் காணாமல் போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டையில் மழை நீரில் முழுகி மருத்துவ பெண்மணி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை, கீரனூர், திருமயம், அன்னவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது. வெள்ளலூர் அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அந்த வழியாக காரில் சென்ற சத்யா என்ற பெண் மருத்துவர் துரதிருஷ்டவசமாக நீரில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வெள்ளலூர் கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரையில் பெய்த மழையால் சாலையில் குளம் போல தேங்கியதால் அவதியடைந்துள்ள மக்கள் தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாநகர் பகுதி முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பைகாரா, பழங்கானத்தம், தல்லாக்குளம், கோரிப்பாளையம், தெப்பக்குளம், கீழவாசல், பெரியார் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 57வது வார்டு பகுதியான அனுப்பானடியில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மழைநீர் அதிகளவு தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்தனர். மழைநீர் தேங்குவது குறித்து மதுரை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து மழைநீர் தேங்குவதை தடுக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட உயர்நீதிமன்றங்களில் காலியாக உள்ள தலைமை நீதிபதி பணியிடங்களில் நியமனம் செய்ய 8 பெயர்களை உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா, நீதிபதிகள் திரு UU லலித், திரு AM கன்வில்கர் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒரே நேரத்தில் 8 நீதிபதிகளை பல்வேறு உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளாக பதவி உயர்வளிக்க மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. மேலும் 28 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா, நீதித்துறையில் காலியிடங்கள் பிரச்சினையை அவசர கால அடிப்படையில் தீர்க்க முயற்சிப்பதாக கூறினார். இந்நிலையில் உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் இவ்வளவு தலைமை நீதிபதிகளை கொலிஜியம் பரிந்துரை செய்திருப்பது இதுவே முதல் முறை. பிறந்த நாளுக்கு குவிந்த ஏராளமான வாழ்த்து செய்திகள் தன்னை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியதாகவும் நாட்டுக்காக இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அவை அளித்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 71வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் தனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளம் வாயிலாக நன்றி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்த்துக்கள் தன்னை நெகிழ வைத்து விட்டதாகவும் நாட்டுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அளித்திருப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள சிறைகளில் தண்டனை பெற்ற மேல்முறையீடு செய்ய முடியாமல் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறித்தும் அதில் எத்தனை பேருக்கு சட்ட உதவி தேவைப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. பாளையங்கோட்டையை சேர்ந்த பதிப்பூரணம் என்பவர் தனக்கு தவறுதலாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார்.
அதில் பெண் ஒருவரை பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றபோது அப்பெண் கீழே விழுந்து உயிரிழந்ததாக கடந்த 1996ஆம் ஆண்டு நெல்லை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் தனக்கு ஆயுள் தண்டனை வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் முறையாக சாட்சியங்களை விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கப்பட்டதாக கூறியுள்ள அவர், இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஆயுள் தண்டனையை ரத்து செய்யவும் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை ஜாமீன் வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பாரதிதாசன் மற்றும் நிஷா பானு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக காணொலி வாயிலாக மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் திரு ராஜசேகர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் தண்டனை பெற்று மேல்முறையீடு செய்ய முடியாமல் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறித்தும் அதில் எத்தனை பேருக்கு சட்ட உதவி தேவைப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46,92,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 22,84,00,000 கடந்திருக்கிறது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,27,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6,90,000 கடந்திருக்கிறது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி, இங்கிலாந்து, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 22,84,00,000 தாண்டியுள்ளது. 46,92,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 20,49,00,000 மேற்பட்டோர் மீண்டிருக்கின்றனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 16 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் 34,952 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 16 ரூபாய் விலை சரிந்திருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,369 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 34,952 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 37,864 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 64 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ 64,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா ஊரடங்கால் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ள மாணவர்களை புத்துணர்வுடன் வரவேற்க பள்ளியில் ஆகாய விமானம், ரயில் போன்ற வடிவமைப்பில் வகுப்பறைகளை உருவாக்கியுள்ள மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் தற்போது 9 முதல் 12ஆம் வகுப்புகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. இதனிடையே கொரோனா ஊரடங்கால் பள்ளிக்கு செல்லாமல் மன அழுத்தத்தோடு இருந்த மாணவர்களை புத்துணர்வுடன் வரவேற்கும் மதுரை அரசு பள்ளி வித்தியாசமான முயற்சியை முன்னெடுத்துள்ளது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட மஞ்சனக்கார தெரு பகுதியில் அமைந்துள்ள சிங்காரத்தோப்பு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை ஈர்க்கும் வகையில் ஆகாய விமானம் மற்றும் ரயில் போன்ற அமைப்புகளில் வகுப்பறைகளை உருவாக்கி மாணவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறார் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோசப் ஜெயசீலன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியினுடைய எண்ணிக்கை 30 மட்டுமே, தற்போது 163ஆக உள்ளது. இதற்கு காரணம் பள்ளியினுடைய பார்வை இல்லாமல் போனதுதான். அந்த வகையில் இது போன்ற விமான அமைப்பையும் ரயில்வே கேரேஜையும் அமைத்து எமது பள்ளியில் பசுமை தோட்டத்தை ஏற்படுத்தியதனுடைய விளைவாக பெற்றோர்களுடைய நம்பிக்கையை பெற்றுள்ளோம். நேற்று கூட எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கியிருக்கின்றோம். கொரோனா காலத்தில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை மென்மேலும் வளர்க்க வேண்டும். மாநகராட்சியிலே அனைத்து பள்ளிகளும் இப்போது எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அந்த வகையில் எமது பள்ளியும் தற்போது இதனுடைய ஏற்பாடுகளின் விளைவாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இன்னும் மென்மேலும் அநேகமாக எமது பள்ளி பசுமை பள்ளியாக வளரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தலைமை ஆசிரியரின் முயற்சியால் அந்த பகுதியில் உள்ள லயன்ஸ் கிளப் அமைப்பினரின் உதவியுடன் பள்ளி வகுப்பறை முழுவதையும் ஆகாயத்தைப் போல உருவாக்கி அதில் விமானம் பறப்பது போன்றும் வகுப்பறை ஜன்னல்கள் விமான ஜன்னல்கள் போலவும் அமைக்கப்பட்டுள்ளது. நீல நிறத்தில் உள்ள ஆகாய கதவுகளை திறந்தால் வகுப்பறைகள் செல்வது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது.
விமானம், ரயில் போன்றும் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் உள்ள படிக்கட்டுகளில் பல்வேறு வண்ணங்களில் வாய்ப்பாடுகளையும் எழுதி வைத்துள்ளதால் மாணாக்கர்கள் அவ்வழியே செல்லும் போது எளிதில் மனப்பாடம் செய்து கொள்ள உதவியாக உள்ளது. கல்வியை போன்றே இயற்கையை காப்பது, விவசாயத்தை பேணுவது என்ற அடிப்படையில் மாணாக்கர்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கும் பயிற்சிகளை கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு மூலிகை மற்றும் மலர்ச்செடிகளை வளர்க்கவும் கற்றுத்தரப்படுகிறது. பள்ளி சுவர்களில் தூய்மை மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. இப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் காலணியை வரிசையாக வைப்பது, கை கால்களை கழுவிவிட்டு வகுப்பறைகளுக்குள் நுழைவது, செடிகளை வளர்ப்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகளிலும் முன்மாதிரியாகவே உள்ளனர். வகுப்பறைகள் விமானம் போலவும் ரயில் போலவும் அமைக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் உற்சாகமாக பள்ளிக்கு வருகின்றனர். தற்போது இந்த பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஸ்கூலில் ரொம்ப நல்லா டீச்சிங் பண்ணுறாங்க. சார் ஹெட்மாஸ்டர் நல்ல பெரிய லெவலில் எல்லாம் புது புது டெக்னீஷியன் எடுத்துகிட்டு வராரு. கீழே ட்ரெயின் மாதிரி போட்டிருக்காங்க, மேலே ஃப்ளைட் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பேர்கிட்டையும் நானும் சொல்லியிருக்கேன். அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. இன்னும் பெரிய லெவலில் இந்த ஸ்கூல் முன்னேறணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். பள்ளி தலைமை ஆசிரியரின் செயல்பாடுகளால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளியில் 30 மாணாக்கர்கள் மட்டுமே படித்து வந்த நிலையில் தற்போது 150க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயின்று வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் செய்தியாளர் சல்மான். தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பணியின் போது 2 வடமாநில தொழிலாளர்கள் பலியானது தொடர்பாக தொழில் பாதுகாப்பு இணை இயக்குநர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் சுந்தரவேல்புரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது திடீரென்று கான்கிரீட் இடிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 2 பலியானார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை சரக தொழில் பாதுகாப்பு இணை இயக்குநர் நிறைமதி, துணை இயக்குநர் தீபா ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான இன்று பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருடன் எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரத்தில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஆலய வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கொரோனா பரவல் காரணமாக இந்த நிகழ்ச்சியில் குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். நெல்லை திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புஷ்ப அங்கி கருட சேவை நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றானதும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புஷ்ப அங்கி கருட சேவை நடத்தப்பட்டது. திரு வெங்கடாச்சலபதி சிறப்பு அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருடாழ்வார் மீது அமர்ந்து அருள் பாலித்தார். கையில் கருட சேவை பொறிக்கப்பட்ட வெள்ளி செங்கோலுடன் சுவாமி கருட வாகனத்தில் வலம் வந்தார். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள வடிவீஸ்வரம் இடது தீர்த்த பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றான திருப்பதி சாரம் திருவாழ் மார்பன் கோவில், திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில், நாகர்கோவிலில் உள்ள வடிவீஸ்வரம் இடது தீர்த்த பெருமாள் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றன. பக்தர்கள் கோவில் வாசலில் வந்து நின்று எளிமையான முறையில் சுவாமி தரிசனம் செய்தனர். 7.5 நாட்டு சனியின் பிடியில் இருப்பவர்களுக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாளை தரிசனம் செய்தால் சனியின் தொல்லை நீங்கும் என்பது ஐதீகம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் வடிவீஸ்வரம் இடது தீர்த்த பெருமாள் கோவில்களில் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்தனர். சென்னை வியாசர்பாடியில் உள்ள திருமண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் காயமடைந்தார்.
சென்னை பெரம்பூரை சேர்ந்தவர் விஜய் என்பவருக்கும் கொருக்குப்பேட்டையை சேர்ந்த ஹேம மாலினிக்கும் வியாசார்பாடி எருக்கஞ்சேரியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சுமார் 400 உறவினர்களும் நண்பர்களும் பங்கேற்றனர். திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது மின்சார கோளாறால் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அலறி அடித்துக் கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியே ஓட்டம் பிடித்தனர். இந்த தீ விபத்தில் ஒருவர் சிக்கிக் கொண்டு காயமடைந்தார். மண்டபத்தின் உரிமையாளரிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதில் கூறியதால் ஆத்திரமடைந்த திருமண வீட்டார் உரிமையாளரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் திருமண கோஷ்டியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் மணமகனின் தந்தைக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. குன்னூர் வெலிங்டனில் உள்ள மரங்களில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் காணப்படுவதால் நிஃபா வைரஸ் பரவும் என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு வகையிலான அரிய வகை விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் உள்ளது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் பகுதியில் உள்ள மரங்களில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் தஞ்சமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருவதால் அங்கிருந்து வௌவால்கள் இடம்பெயர்ந்து மலைப்பிரதேசமான குன்னூரில் உள்ள மரங்களில் தஞ்சம் புகுந்துள்ளன. வௌவால்கள் மூலம் நிஃபா வைரஸ் பரவியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் காணப்படுவதால் நிஃபா வைரஸ் பரவும் என்ற அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குன்னூர் பகுதியில் வௌவால்களுடைய வருகை அதிகமாக இருக்குது. குறிப்பாக வெலிங்டன் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வௌவால்கள் தஞ்சமடைஞ்சிருக்கு. இந்த வௌவால்கள் இறை தேடி இரவு நேரத்தில் போய் இந்த பக்கத்தில் இருக்க பல தோட்டங்களை இறை தேடி போகுது. இந்த பழங்களை தின்ற மனிதர்களுக்கும் நிபா வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நீலகிரி மாவட்டம் எல்லையோர மாவட்டமாக இருக்குது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி தொடரும் என்று தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள கட்சி தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுடன் பாஜக தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதாகவும் உள்ளாட்சி தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார். கூட்டணி எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு அதில் ஒரு ஐயமே கிடையாது. அதே போல் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை எங்களுக்கு முக்கியமான எதிரி முதல் எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம். சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடக்கப் போகின்ற 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலிலும் கூட மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்று ஒரு முறையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்தோம். இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.